மேலும் தள்ளி போகிறதா ஜனநாயகன் திரைப்படம் என்ற ஒரு கேள்வியை தான் தற்பொழுது முக்கிய செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஜனவரி 9 வெளியாகும் என்று அறிவிக்கப்பட்ட ஜனநாயகன் திரைப்படத்திற்கு சென்சார் சான்றிதழில் ஏற்பட்ட சர்ச்சை தற்பொழுது சென்னை உயர்நீதிமன்றத்தில் அதனைத் தொடர்ந்து விசாரணையானது நடைபெற்று வந்த நிலையில் தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவு, படத்திற்கு யுஏ சான்றிதழ் வழங்க வேண்டும் என்று பிறப்பித்த உத்தரவுக்கு தடையானது விதிக்கப்பட்டிருக்கிறது. தலைமை நீதிபதி அமர்வில் பல்வேறு கேள்விகள் தயாரிப்பு நிறுவனத்தை நோக்கி எழுப்பப்பட்டு தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. சென்சார் சான்றிதழ் வழங்க வேண்டும் என்று பிறப்பித்த அந்த தீர்ப்புக்கு தடையானது விதிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமின்றி இந்த வழக்கின் விசாரணை ஜனவரி 21 ஒத்திவைக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 21 நடக்கக்கூடிய விசாரணையை பொறுத்தே ஜனநாயகன் திரைப்படம் எப்போது வெளியாகும் என்ற ஒரு தெளிவு நமக்கு கிடைக்கும் என்பதும் இங்கே தெளிவாகிறது. தொடர்ந்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் சுரேஷ். சுரேஷ், வணக்கம். இந்த மேல்முறையீட்டு மனுவில் முன்வைக்கப்பட்ட வாத பிரதிவாதங்கள் என்னென்ன? நீதிபதி தரப்பிலிருந்து விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த தடையின் முழு பின்னணி என்ன? வணக்கம். ஜனநாயகன் படத்துக்கு தணிக்கை சான்றிதழ் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் பட தயாரிப்பு நிறுவனம் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தது. இந்த வழக்கை விசாரித்த தனி நீதிபதி PT ஆஷா இன்றைக்கு காலையில படத்துக்கு உடனடியாக தணிக்கை சான்று வழங்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தார். இந்த உத்தரவை பிறப்பித்த பிறகு உடனடியாக சென்சார் போர்டு தரப்புல உயர்நீதிமன்றத்துல மேல்முறையீடு, அதாவது தலைமை நீதிபதி அமர்வுல இந்த வழக்குல மேல்முறையீடு தாக்கல் செய்ய இருப்பதாகவும் அந்த வழக்கை அவசர வழக்காக இன்றைக்கே விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து மனு தாக்கல் செய்ய தலைமை நீதிபதி அனுமதி வழங்கியதை அடுத்து இந்த மனுவானது தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு தற்போது சற்று நேரத்துக்கு முன்பு தலைமை நீதிபதி MM ஸ்ரீவஸ்தவா மற்றும் நீதிபதி G அருள்முருகன் அடங்கிய அமர்வுல விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அப்போது இந்த விசாரணையை எடுத்த உடனே நீதிபதிகள் இந்த உடனடியாக மேல்முறையீடு செய்ய வேண்டிய அவசியம் என்ன என்ற ஒரு கேள்வியை நீதிபதிகள் எழுப்பினார்கள். அதற்கு பதிலளித்த சென்சார் போர்டு தரப்பு ஆஜரான கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் ஆவணங்களை தாக்கல் செய்ய தனி நீதிபதி உத்தரவிட்டார். அதாவது அந்த படத்துக்கு எதிராக அளிக்கப்பட்ட அந்த புகாரை தாக்கல் செய்ய உத்தரவிட்டார். அதன் அடிப்படையில நாங்க அந்த புகாரை தாக்கல் செய்துவிட்டு இந்த வழக்குல பதில் மனு தாக்கல் செய்ய அவகாசம் வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை முன்வைத்தோம். ஆனால் பதில் மனு தாக்கல் செய்ய அவகாசம் வழங்கப்படவில்லை. மாறாக நியாயமான அவகாசம் வழங்கப்பட்டிருக்க வேண்டும், அதன் பிறகு இந்த வழக்கை பரிசீலித்திருக்க வேண்டும் என்று சென்சார் போர்டு தரப்பில் வாதிடப்பட்டது. படத்தை மறு ஆய்வு செய்ய பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை அந்த மனுவில் எழுப்பாத நிலையில அந்த உத்தரவானது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது என்று அவர் வாதிட்டார். மறு ஆய்வுக்கு அனுப்பிய ஜனவரி 6 அந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இந்த உத்தரவு பட தயாரிப்பு நிறுவனத்துக்கும் அனுப்பப்பட்டது. அந்த உத்தரவை எதிர்த்து எந்த ஒரு வழக்கையும் அந்த உத்தரவை எதிர்த்து பட நிறுவனம் தரப்புல வழக்கு தாக்கல் செய்யப்படல. மாறாக சென்சார் சான்றிதழ் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் தான் இந்த வழக்கானது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அதனால் தனி நீதிபதி உத்தரவுக்கு தடை விதிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. அதற்கு பதிலளித்து பட நிறுவனம் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர்கள் முன்வைத்த வாதம் என்னவென்றால், ஏற்கனவே முடிவு செய்த பின் மறு ஆய்வு செய்ய முடியாது என்ற ஒரு வாதம் நாங்கள் முன்வைத்தோம். மறு ஆய்வுக்கு அனுப்பிய உத்தரவு ரத்து செய்யப்பட்டிருக்கிறது என்று அவர்கள் வாதத்தை துவங்குகிற நிலையில தலைமை நீதிபதி குறுக்கிட்டு சென்சார் போர்டு பதிலளிக்க அவகாசம் வழங்காமல் உத்தரவு பிறப்பிக்க வேண்டிய அவசியம் என்ன? படத்திற்கு சான்று பெறுவதற்கு முன்பாகவே நீங்கள் அதனை வெளியீட்டு தேதியை அறிவித்தது ஏன்? பல்வேறு நடைமுறைகள் இந்த சென்சார் சான்றிதழ் வழங்க இருக்கும் போது அந்த நடைமுறைகள் முடிகிற வரைக்கும் பொறுமையாக காத்திருக்க வேண்டாமா? அதை விடுத்து நீதிமன்றத்திற்கு அழுத்தம் கொடுத்திருக்கிறீர்கள் என்று பட நிறுவனம் தரப்புக்கு நீதிபதி சரமாரியா கேள்வி எழுப்பினார்கள். மன்னிக்கவும், இப்போ இந்த விசாரணையானது 21 தள்ளி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில இந்த பொங்கலுக்கு ஜனநாயகன் வெளியாக வாய்ப்பே கிடையாது, அந்த கேட் இஸ் க்ளோஸ்ட்னு எடுத்துக்கலாமா? இந்த வழக்கு பொறுத்த வரைக்கும் வழக்கினுடைய விசாரணை ஜனவரி 21 தள்ளி வைத்திருக்கக்கூடிய காரணத்தினால இந்த பொங்கலுக்கு இந்த படம் இன்றைக்கு வெளியாகிறதுக்கான வாய்ப்பு இல்லை என்றே எடுத்துக்கொள்ள வேண்டும். சுரேஷ், இப்போ இந்த தடையானது தற்போது விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில வேற ஏதாவது லீகல் ஆப்ஷன் இருக்கா? வேற பெஞ்ச் உங்களால அப்ரோச் பண்ண முடியுமா?
இந்த தடை எதிர்த்து உச்சநீதிமன்றம் செல்லலாம். அதை தவிர்த்து வேறு எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை. ஏன்னா அதுவும் இல்லாம இது தடை என்பது இடைக்கால தடையாகத்தான் இருக்கிறது. இந்த வகையில அவங்க உச்சநீதிமன்றம் தான் ஒரே தீர்வாக இருக்கும். அதற்கிடையில சென்னை உயர்நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் இது உத்தரவு பிறப்பித்திருக்கிறது என்பது தலைமை நீதிபதி அமர்வு என்பதனால அவர்களுக்கு வேறு வாய்ப்பு இல்லை. அவர்கள் உச்சநீதிமன்றத்தை தான் நாடணும். அப்படி உச்சநீதிமன்றம் இன்னொரு ஆப்ஷனா இருக்குன்ற பட்சத்துல இந்த 21ஆம் தேதி குறிப்பிட்டிருக்கக்கூடிய இந்த தேதிக்கு முன்னரே அவங்களால அப்ரோச் பண்ண முடியுமா? அது அந்த பட நிறுவனம் தான் அது சம்பந்தமா முடிவு செய்ய வேண்டும். இதுல இந்த உத்தரவை எதிர்த்து போனா என்ன ஆகும், இதே கேள்வியை உச்சநீதிமன்றத்திலும் எழுப்பக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிற காரணத்தையும் நாம ஆய்வு செய்ய வேண்டி இருக்கிறது. ரைட், தொடர்ந்து பேசலாம் சுரேஷ். தொடர்ந்து நம்முடைய மூத்த வழக்கறிஞர் தமிழ்மணி அவர்கள் இணைப்பில் இணைகிறார். வணக்கம் திரு தமிழ்மணி, இணைப்பில் இணைந்தமைக்கு மிக்க நன்றி. இந்த ஜனநாயகன் திரைப்படத்தோடு இந்த சென்சார் விவகாரம் தொடர்ந்து இந்த சர்ச்சை நீடிச்சுக்கிட்டே இருக்கு. இப்போ தலைமை நீதிபதி அமர்வில் விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த தடை உத்தரவு, தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவுக்கான தடையை நீங்க எப்படி பாக்குறீங்க, உங்களுடைய பார்வை? சார், எனக்கு உண்மையை சொல்லணும்னா அந்த வழக்கினுடைய முழு சாராம்சம் தெரியாது. பேசுகிற மற்றவர்களும் தீர்ப்பை முழுசா படிச்சாங்களாங்கிறது எனக்கு தெரிய வாய்ப்பில்லை. எனக்கு தெரியாது நிச்சயமா. சில காட்சிகள் நீக்கப்பட வேண்டும்னு அது முதல்ல ஓகேன்னு கொடுத்த அந்த நபரே அந்த குழுவில் உள்ளவர் மறு ஆய்வுக்கு அனுப்பணும்னு சொல்லி இருக்கிறாருங்கிற ஒரு சின்ன ஷரத்து மட்டும்தான் எனக்கு வெளியே தெரிந்தது. அது உண்மை என்று நான் கருதுகிறேன். அவருக்கு அந்த அதிகாரம் இருக்கிறதா இல்லையா என்பதுதான். முதலில் எஸ் என்று கிளியரன்ஸ் கொடுத்துவிட்டு பிறகு இல்லை இது தவறு, ஒரு மறு ஆய்வுக்கு அனுப்ப வேண்டும் என்கிற கருத்தை அவர் தனக்குத்தானே தன் கருத்தை மாற்றிக்கொள்ளுகிற உரிமை இருக்கிறதா என்பது மட்டும்தான் சட்டத்தின் முன்னால் இருக்கிற ஒரு சின்ன கேள்வி. மற்றவை அரசியல், தேர்தல் நெருங்கி இருக்கிறது, இவையெல்லாம் சட்டத்தில் வருகிற விஷயங்கள் அல்ல. எனவே 21க்கு முன்னால் இதை எனக்கு தெரிந்து உச்ச நீதிமன்றத்திற்கு போய் மாற்றிவிடக்கூடிய வாய்ப்பில்லை. இதற்கு மேல் போகக்கூடிய ஒரே இடம் உச்ச நீதிமன்றம். அங்கு இன்னும் தாமதமாகும். அடுத்தவர்களுக்கு எதிர் செய்திக்கு நோட்டீஸ் கொடுத்து அவர்கள் சொல்லுகிற கருத்தை கேட்டு பதில் மனு போட்டு இவையெல்லாம் நடக்கக்கூடிய விஷயங்கள் அல்ல. எனவே 21க்கு முன்னால் தீர்ப்பு வருவதற்கான வாய்ப்பு இன்றைய சூழ்நிலையில் இல்லை சட்டத்தில் என்று நான் ஆணித்தரமாக கருதுகிறேன். பட் திரு தமிழ்மணி, ஆனா அந்த ஆப்ஷன் தயாரிப்பு நிறுவனத்துக்கு இருக்கா? 21க்கு முன்னாடியே உச்சநீதிமன்றத்தை அணுகக்கூடிய ஆப்ஷன் அவங்களுக்கு இருக்கா? தாமதமாகன்றது வேற, ஆப்ஷன் இருக்கா? சார், நாளை காலை கூட அணுகலாம். அந்த ஆப்ஷன் இருக்கு அவங்களுக்கு. அதான் சொன்னேன், இருக்குது. இந்த தலைமை நீதிபதியே சொன்னார், ஒரு மருத்துவ நிறுவனம் மாதிரி உச்ச நீதிமன்றம் இரவும் பகலும் 31 வாரத்துக்கு முந்தி சொன்னார் அவர், இரவும் பகலும் திறந்திருக்கும். எனவே ஒரு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையில கூட போகலாம். ஆனால் போக வேண்டிய அர்ஜென்சி இருக்கிறதா, ஒரு நேஷனல் எமர்ஜென்சி இம்பார்ட்டன்ஸ் இருக்கான சத்தியமா இல்லை. ஒரு படம் எடுக்கிற நிறுவனம் வியாபாரம் செய்கிறது. எந்த நிறுவனம் யாரை வைத்து எப்போது எந்த கதையை எடுத்தாலும் அது ஏபிசிடி என்று 26 சிக்கல்கள் அல்லது 26 ஸ்டேஜை கடந்தாக வேண்டும். அதில் ஒரு ஸ்டேஜில் இன்றைக்கு அவர்கள் மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள். எனவே இது அதிகாரம் இருக்கிறதா? எஸ், எடுக்க போய் உச்ச நீதிமன்றத்துக்கு போகலாம், அதிகாரம் இருக்கிறது. உச்ச நீதிமன்றம் கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா? அவர்கள் கதவை திறந்து நாளை மறுநாள் இன்று இரவு 11:30 மணிக்கு கேட்கக்கூடிய அதிகாரம் இருக்கிறது. ஆனால் அவையெல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் இந்த வழக்கில் ஒரு 10 பேர் இறந்து விடுவார்கள் அல்ல, அப்படிப்பட்ட சூழ்நிலை அல்ல. ஒரு 1000 வீடுகள் இடிக்கப்படும் இல்லை. ஒரு படம் போட்டு முதல் போட்டு சினிமா எடுத்த ஒரு நபர் தள்ளி போவதனால் தாமதமாகலாம். உங்களுக்கு தெரியும், கமலஹாசனுடைய படத்துக்கு சமீப காலத்தில் தான் இப்படி ஒன்று நடந்தது. எனவே இது முதல் முறை அல்ல, 1000 முறை நடந்திருக்கிறது. ஒரு தொழிலை செய்கிறவர்கள் அந்த தொழிலில் என்னென்ன சிக்கல்கள் இருக்குமோ அதை சந்தித்தாக வேண்டும்.
எனவே போனாலும் பலன் இருக்காது என்று நான் மனப்பூர்வமாக கருதுகிறேன். ஆனா ஒரு பட ரிலீஸ்க்கு இவ்வளவு சிக்கல்கள் சட்ட ரீதியாகவும் தொடரும் அப்படின்றது சாமானியனுக்கு ஒரு கேள்வி எழுப்பும் இல்லையா, ஏன்ட்டு? சார், இது எந்த தொழிலும் எங்கெல்லாம் லாபம் அதிகமாக இருக்கிறதோ அங்கெல்லாம் சிக்கல்கள் அதிகமாக இருக்கு. நான் ரொம்ப மிக எளிதாக ஒரு அடிப்படையை நான் உங்களுக்கு சொல்ல முயற்சிக்கிறேன். ஒரு 400 கோடி ரூபாய் 300 கோடி ரூபாய் நடிகருக்கு மட்டும் 250 கோடி 200 கோடி. ஒரு சாமானியன் எத்தனை செய்வர்னு தெரியுமா 200 கோடிக்கு? எனக்கு தெரியாது. எனவே ஒரு நடிகருக்கு கொடுக்கப்படுகிற 200 கோடி ரூபாய்க்கு எத்தனை செய்வர் என்று சாமானியனுக்கு தெரியாது என்பதை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் இதையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். அந்த சிக்கலில் ஒரு சென்னையிலிருந்து திருச்சி போகிற வரை ஒரு 100 முறை ஒரு லாரி போகுமானால் சரக்கு லாரி விபத்து ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இன்னும் 330 கிலோமீட்டர்லயே 100 முறை என்றால் இருக்கிறது, மறுப்பதற்கில்லை. அந்த 100 பிரச்சனைகளை, டிராபிக் ஜாமை எல்லாம் தாண்டிதான் டிரைவர் வண்டியை ஓட்டி சென்னையிலிருந்து திருச்சிக்கு போக வேண்டும். ஒவ்வொரு தொழிலிலும் எல்லா காலகட்டங்களிலும் இது இருக்கத்தான் செய்யும், இருக்கும். நன்றி திரு தமிழ்மணி. இணைப்பில் பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்தமைக்கு. பொங்கலுக்கு ஜனநாயகன் ரிலீஸ் ஆகவில்லை என்பதுதான் தற்பொழுது சென்னை உயர்நீதிமன்றத்தில் வெளியாகி இருக்கக்கூடிய தீர்ப்பின் மூலம் நாம் அறிந்து கொள்ளக்கூடிய செய்தியாக இருக்கிறது. தனி நீதிபதி சென்சார் சான்றிதழ் வழங்க வேண்டும் என்ற பிறப்பித்த உத்தரவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனு விசாரணையின் முடிவில் தற்பொழுது அந்த தீர்ப்பு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. தடை விதிக்கப்பட்டிருப்பது மட்டுமல்லாமல் வரும் 21ஆம் தேதிக்கு இந்த விசாரணையானது ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த வழக்கு கடந்து வந்த பாதை குறித்த விரிவான தகவல்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் சுரேஷ். சுரேஷ், இந்த வழக்கின் ஆரம்பத்திலிருந்து முன்வைக்கப்பட்ட வாத பிரதிவாதங்கள், இந்த தீர்ப்பின் முழு பின்னணி பதிவு பண்ணுங்க. வணக்கம். நடிகர் விஜய் தன்னுடைய கடைசி படம் என கூறி நடித்திருக்கக்கூடிய ஜனநாயகன் படத்துக்கு ஜனவரி 9ஆம் தேதி வெளியாகும் என்று அறிவிக்கப்பட்டது. ஆனால் படத்துக்கு கடந்த 6ஆம் தேதி வரைக்கும் இந்த படத்துக்கு சான்றிதழ், தணிக்கை சான்றிதழ் என்பது வழங்கப்படாமல் இருந்தது. இதனால இந்த படத்துக்கு தணிக்கை சான்றிதழ் வழங்க உத்தரவிட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையுடன் பட தயாரிப்பு நிறுவனமான KVN புரொடக்ஷன்ஸ் நிறுவனம் சார்பில் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. அந்த மனுல ஏற்கனவே 22ஆம் தேதி, டிசம்பர் 22ஆம் தேதி இந்த படத்துக்கு UASD சான்றிதழ் கொடுக்கலான்ற ஒரு முடிவை எடுத்த நிலையில படத்துக்கு எதிராக குழுவில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு உறுப்பினர் அளித்த புகாரின் அடிப்படையில இந்த படத்தை மறு ஆய்வுக்கு அனுப்பி வைத்திருக்கிறதாக சொல்லியிருக்காங்க. அதனால அந்த மறு ஆய்வுக்கு அனுப்பின உத்தரவை ரத்து செய்து மறு ஆய்வுக்கு அனுப்பினது தவறு. அதனால படத்துக்கு ஏற்கனவே தீர்மானித்தபடி இந்த சான்றிதழ் என்பது வழங்க உத்தரவிட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை அந்த மனுவில் முன்வைக்கப்பட்டது. இந்த வழக்கை நீதிபதி PT ஆஷா விசாரித்தாங்க. அப்போ இந்த பட தயாரிப்பு நிறுவனம் தரப்புல முன்வைக்கப்பட்ட வாதம் என்னவென்றால், மறு ஆய்வு செய்யறதுக்கு அனுப்புறதுக்கு தலைவருக்கு அதிகாரம் இல்லை, அதாவது சென்சார் போர்டு தலைவருக்கு அதிகாரம் இல்லை. ஏன்னா ஏற்கனவே இந்த படத்தை பார்வையிட்டு ஆய்வுக்குழு இந்த படத்துக்கு UA சான்றிதழ் வழங்கலான்ற ஒரு முடிவை எடுத்திருக்கு. அதுவும் பெரும்பான்மையான உறுப்பினர்கள் ஒரு முடிவை எடுத்திருக்கக்கூடிய சூழல்ல ஒரே ஒரு உறுப்பினர் புகார் அளித்தா இருக்கிற காரணத்துக்காக இந்த படத்தை மறு ஆய்வு குழுவுக்கு அனுப்புவதற்கு அதிகாரம் இல்லை என்ற ஒரு வாதம் முன்வைக்கப்பட்டது. ஆனா சென்சார் போர்டு தரப்புல ஆஜரான கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் தன்னுடைய வாதத்துல என்ன சொல்றாருன்னா, இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் சில காட்சிகள்ல ராணுவ லட்சணைகள் எல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதை அதற்கு இந்த சம்பந்தப்பட்ட துறைகளுடைய முன் அனுமதியை பெற வேண்டும். அது மாதிரி எதுவும் பெறல. அது மட்டும் இல்லாம படத்துல சில காட்சிகள் மத ரீதியாக நல்லிணக்கத்தை சீர்குலைக்கிற வகையில அமைந்திருக்கு. அதனால இந்த படத்தை அது சம்பந்தமான ஆட்சேபனைகளை சென்சார் குழு பரிசீலிக்கலன்றதுதான் அந்த உறுப்பினருடைய புகாரா இருக்கு. அதனால இந்த படத்தை நாங்க மறு ஆய்வு குழுவுக்கு அனுப்பியிருக்கிறோம். இது மாதிரி மறு ஆய்வு குழுவுக்கு அனுப்புறதுக்கு சென்சார் போர்டு தலைவருக்கு முழு அதிகாரம் இருக்குது என்ற ஒரு வாதத்தை முன்வைத்தார் கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல். இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி இந்த வழக்குல இன்றைக்கு காலையில தீர்ப்பளித்தாங்க. தீர்ப்புல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, படத்துக்கு ஏற்கனவே UA சான்று வழங்கணும்ன்ற ஒரு முடிவு எடுத்த பிறகு படத்தை ஆய்வு செய்த குழு உறுப்பினர் புகார் அளித்தார்க்காக இந்த படத்தை மறு ஆய்வு குழுவுக்கு அனுப்புவதற்கு அதிகாரம் இல்லை. ஆனா அதனால அந்த மறு ஆய்வு குழுவுக்கு அனுப்பப்பட்ட அந்த உத்தரவை ரத்து செய்ததாகவும் படத்துக்கு உடனடியாக தணிக்கை சான்று வழங்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவை நீதிபதி PT ஆஷா இன்னைக்கு காலையில பிறப்பித்தாங்க. இந்த உத்தரவை எதிர்த்து சென்சார் போர்டு தரப்புல உடனடியாக தலைமை நீதிபதி அமர்வுல ஒரு மேல் முறையீடானது முன்வைக்கப்பட்டது. அந்த முறையீட்டுல
தனி நீதிபதி உத்தரவை எதிர்த்து மேல்முறையீடு மனு தாக்கல் செய்ய இருப்பதாகவும் அந்த மேல்முறையீட்டு வழக்கை உடனடியாக அவசரமாக விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவங்க உடனடியாக சான்றிதழ் வழங்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்க காரணத்தினால அவசர வழக்காக இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. இந்த மனு தாக்கல் செய்ய நடைமுறைகள் எல்லாம் முடிவடைந்தால் இந்த பிற்பகல் இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொள்வதாக தலைமை நீதிபதி அமர்வு தெரிவித்திருந்தது. அதன் அடிப்படையில் இன்றைக்கு மாலையில இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போது நீதிபதிகள், அதாவது தலைமை நீதிபதி MM ஸ்ரீவத்சவா மற்றும் நீதிபதி G அருள்முருகன் அடங்கிய அமர்வுல தான் இந்த வழக்கானது விசாரணைக்கு வந்தது. அப்போது நீதிபதிகள் இந்த உடனடியா மேல்முறையீடு செய்ய வேண்டிய அவசியம் என்ன என்ற ஒரு கேள்வியை எழுப்பினாங்க. அதற்கு சென்சார் போர்டு தரப்புல ஆஜரான வழக்கறிஞர்கள் ஆவணங்களை தாக்கல் செய்ய தனி நீதிபதி உத்தரவிட்டாரு. ஆனா நாங்க பதில் மனு தாக்கல் செய்ய அவகாசம் கேட்டோம். பதில் மனு தாக்கல் செய்ய அவகாசம் வழங்காம எங்களுக்கு நியாயமாக பார்த்தா அந்த அவகாசத்தை வழங்கிருக்க வேண்டும். அதற்கு பிறகுதான் இந்த மனுவையை பரிசீலிக்க வேண்டும். ஆனா அது மாதிரி அவகாசம் வழங்காம இந்த மும்பை அலுவலகத்திலிருந்து பெற்ற அந்த புகாரை பெற்று சமர்ப்பிக்கப்பட்ட அந்த புகாரின் அடிப்படையில இன்னைக்கு இந்த உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க. இந்த படத்தை மறுஆய்வு செய்ய பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்யணும்ன்ற கோரிக்கையே பட நிறுவனம் தரப்புல முன்வைக்கப்படாத நிலையில அந்த உத்தரவு ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. மறுஆய்வுக்கு இந்த உத்தரவு பட நிறுவனத்துக்கும் மறுஆய்வு செய்யறதுக்கு அனுப்புறோங்கிற உத்தரவு பட நிறுவனத்திற்கும் அனுப்பப்பட்டிருக்கிறது. அந்த உத்தரவை எதிர்த்து எந்த வழக்கையும் பட நிறுவனம் தாக்கல் செய்யல என்று வாதிடப்பட்டது. பட நிறுவனம் தரப்புல ஏற்கனவே முடிவு செய்த பிறகு மறுஆய்வு செய்ய முடியாது, மறுஆய்வுக்கு உறுப்பினர் அனுப்பிய உத்தரவு தவறு, அந்த வகையில தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவுக்கு எந்த ஒரு தடையும் விதிக்கக்கூடாது, அப்படி தடை விதித்தால் வெறும் பாதிப்பு ஏற்படும் என்ற ஒரு வாதத்தை பட நிறுவனம் தரப்புல முன்வைக்கப்பட்டது. தலைமை நீதிபதி குறுக்கிட்டு சொல்லும்போது சென்சார் போர்டு பதிலளிக்கிறதுக்கு அவகாசம் வழங்கியிருக்க வேண்டாமா, அதன் பிறகு அவகாசம் வழங்காம இந்த உத்தரவு பிறப்பிக்க வேண்டிய அவசியம் என்ன, இந்த படத்துக்கு சான்று பெறுவதற்கு முன்பாகவே நீங்கள் வெளியீட்டு தேதியை அறிவித்தது ஏன், பொதுவா சென்சார் சான்றிதழ் பெறுவதற்கு பல்வேறு நடைமுறைகள் இருக்குது, அதற்கு நீங்கள் பொறுமையா காத்திருக்க வேண்டும், அதை விடுத்துவிட்டு நீதிமன்றத்துக்கு ஏன் அழுத்தம் கொடுத்திருக்கிறீர்கள் என்ற ஒரு கேள்வி நீதிபதிகள் எழுப்பினார்கள். குழு உறுப்பினர் புகார் அளித்திருக்காரு என்ற ஒரு வாதம் பட நிறுவனம் தரப்புல முன்வைக்கப்பட்ட போது அதெல்லாம் இந்த வழக்குல வாதத்திற்கு உரிய விஷயம். அதனால இப்போதைய நிலையில இந்த படத்துக்கு சான்றிதழ் வழங்கும்படி தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவுக்கு தடை விதிக்கிறோம். மேல்முறையீட்டு மனுவுக்கு பதிலளிக்க பட நிறுவனத்துக்கு நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிடப்படுகிறது. இந்த வழக்கின் விசாரணை ஜனவரி 21ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்படுகிறது என்று 3 வரிகள்ல நீதிபதிகள் தங்கள் உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள். நன்றி சுரேஷ், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. ஜனநாயகன் திரைப்படம் பொங்கலுக்கு ரிலீஸ் இல்லை என்பதுதான் தற்பொழுது சென்னை உயர்நீதிமன்றத்திலிருந்து வெளியாகி இருக்கக்கூடிய தீர்ப்பினூடாக நாம் அறிந்திருக்கும் செய்தி. தொடர்ந்து நம்முடைய சென்சார் குழு உறுப்பினர் VL நரசிம்மன் அவர்கள் இணைப்பில் இணைகிறார். வணக்கம் திரு நரசிம்மன், இணைப்பில் இருந்தமைக்கு மிக்க நன்றி. ஒரு சாமானியனோட குரலா ஒழிக்கக்கூடிய ஒரு கேள்வி கேட்கணும்னா, ஒரு படம் வெளியாகிறதுக்கு சென்சார் போர்டு ஏன் இவ்வளவு குடைச்சல் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி பொதுவாக எழுப்பப்படுறத நம்மளால பார்க்க முடியுது. அவங்களுக்கு உங்களோட பதில் என்னவா இருக்கும் சார்? சென்சார் போர்டு குடைச்சல்லாம் எதுவுமே கொடுக்கல. சென்சார் போர்டு சட்டப்படி நடக்குது. அவங்க தணிக்கை குழுனா அவங்க இதெல்லாம் கட்டிங் கொடுங்க, மியூட் கொடுங்க, எனக்கு இந்த NOC கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. அந்த NOC அவங்க கேட்டு பண்ணியிருந்தா இத்தனை நேரத்துக்கு மறுநாளே சர்டிபிகேட் வந்திருக்கும். அதெல்லாம் கொடுக்காதனால இவங்களே சொல்லியிருப்பாங்க, நீங்க வேணா ரிவ்யூ அனுப்புங்கப்பாங்க. ஸோ அதனாலதான் அந்த படக்குழு ரிவ்யூவை பத்தி கொஸ்டின் பண்ணல. ஏன்னா ரிவ்யூ கமிட்டி சொல்லக்கூடிய ஒரு அப்ஜெக்ஷன்ஸை ஆர்வா அது இது வித்தின் தி ரூல்ஸ்ல இருக்கு அப்படின்னா ஆர்வாவே ரிஜெக்ட் பண்ணுவாரு. வித்தின் த ரூல்ஸ் இல்ல அப்படின்னா ஆர்வாவே வில் கேன் ரெக்கமெண்ட் டு தி ரிவ்யூ கமிட்டி. ரிவ்யூ கமிட்டி கேன் டேக் த டிசிஷன். ரிவ்யூ கமிட்டி அவங்களோட முடிவை எடுத்து சொல்லலாம். அதுல அவங்க சில எக்ஸம்ஷன் கொடுக்கலாம். இவர் இந்த ரிவ்யூ கமிட்டியை பத்தி பேசவே இல்லை. நீங்க ரிவ்யூ கமிட்டிக்கு அனுப்பிட்டு நாங்க பார்த்துருப்போம், நாங்க பார்த்துக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. ரிவ்யூ கமிட்டியில போனோம்னா அவங்க இந்த சர்டிபிகேட் எல்லாம் கேட்டிருக்காங்க. NOC எல்லாம் கொடுக்காதனால அந்த படத்துக்கு சர்டிபிகேட் கொடுக்கல. இதை பத்தி படம் பேசாம இந்த நாள் நெருங்கி விட்டதுனால அதை பத்தி அவங்க அனுப்பியிருப்பாங்க. ராணுவத்துக்கு எல்லாம் போனோம்னா உடனே வராது. குறைஞ்சபட்சம் 1 மாசம் 20 நாள் 1 மாசம் எல்லாம் ஆகும். இப்ப வெனிசுலா பிரச்சனைக்கு அப்புறம் ராணுவத்தெல்லாம் அலர்ட்ல இருக்கு. ராணுவ உயர் அதிகாரிகள்லாம் ரொம்ப பிஸியா இருப்பாங்க. அதனால இந்த படம் உடனே பார்த்து அவங்களுக்கு சர்டிஃபை பண்ணணும், ஓகே சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. அதனால இதையெல்லாம் அவர்கள் எதிர்பார்த்திருக்க வேண்டும். நீங்க ரிலீஸ் செய்ய அது மட்டும் இல்ல, கீழமை நீதிமன்றம் நான் காலையிலேயே சொன்னேன் ஒரு தொலைக்காட்சிக்கு சொல்லும் போது இந்த உத்தரவு செல்லாது,
தனி நீதிபதிக்கு அதிகாரமே கிடையாதுன்னு சொன்னேன். ஏன்னா ரிவ்யூ கமிட்டி அனுப்புறதுக்கு எல்லா விதமான பாசிபிலிட்டியும் இருக்கு. அதை படக்குழுவும் தடை செய்யல, அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது ரிவ்யூ கமிட்டி இங்க அனுப்பக்கூடாது என்று சொல்வதற்கு நீதிபதிக்கு அதிகாரம் இல்லை. ஒரு ஆனா இங்க சொல்றது என்னன்னா, ரிவ்யூ கமிட்டிக்கு ஒரு படம் போச்சுன்னா அது இன்னுமே கூட டிலே ஆகும் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை சொல்றாங்க. நார்மலா ஒரு சென்சார் போர்டு அந்த குழு அவங்களுக்கும் இந்த ரிவ்யூ கமிட்டி இயங்குறதுல என்ன வித்தியாசம் இருக்கு? அதாவது ரிவ்யூ கமிட்டிங்கிறது மேல்முறையீடு மாதிரி சார். இது வந்து லோயர் கோர்ட்டுன்னா அது அப்பர் கோர்ட்டு, இது டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்னா அது ஹைகோர்ட்டு, அப்படி வச்சுக்கலாம் நீங்க. இது வந்து இப்போ சென்சார் போர்டு ரீஜனல் ஆஃபீஸு, இது வந்து சென்னை நீதிமன்றம்னா ரிவ்யூ கமிட்டி வந்து டெல்லி ஹைகோர்ட்டுன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி புரியுற மாதிரி சொல்லணும்னா அப்போ அவங்க வந்து அதுல மாறுபடலாம். சரி, இந்த விஷயத்தெல்லாம் எக்ஸம்ஷன் பண்ணலாம் அப்படின்னு அவங்க ஒரு முடிவு எடுக்கலாம். அவங்களுக்கு சில அதிகாரங்கள்லாம் இருக்கு, அதை எக்ஸசைஸ் பண்ணலாம். ஆனால் அந்த எக்ஸசைஸ் நீ பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நீங்க அந்த நீதிபதி கேன்சல் பண்றது வந்து இந்த இடத்துல நியாயமே கிடையாது, அது சட்டத்துக்கு பொருந்துள்ளது. அதனால்தான் தலைமை நீதிபதிகள் வந்து கேன்சல் பண்ணிக்காங்க. ரெண்டாவது, அவர்கள் வந்து அட்லீஸ்ட் ஒரு 2 days 3 days ஆகுது நீங்க வந்து டைம் கொடுத்துருக்கணும். இந்த மாதிரி மேல்முறையீடு பண்றதுக்கு நீங்க ஏன் வந்து கொடுக்கல, உங்களோட எக்ஸ்பிளனேஷனை கொடுங்கன்னு சொல்லியிருந்தா அவங்க வந்து ஏற்கனவே கொடுத்த ரிப்ளையை ப்ரொசீஜர் வைஸ் டேட் வைஸ் அடிக்கி ஒவ்வொன்றா இவங்க இந்த மாதிரி கேட்டாங்க, நாங்கள் இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னு விழாவாரியா கொடுத்துருப்பாங்க. ஆனால் அந்த டைம் கொடுக்காதது, ஒரு மேல்முறையீடு கொடுக்காம, ஒரு குற்றவாளிக்கு சான்ஸே கொடுக்காம, ஆர்கியூ பண்றதுக்கு சான்ஸே கொடுக்காம நீ தூக்கு தண்டனை அப்படின்னு முடிவு பண்ணால் எந்த அளவுக்கு அது தவறான நீதியோ அதே மாதிரி நீதி தான் இதுவும். அவங்களுக்கு வாய்ப்பே கொடுக்காமல் நீங்க வந்து மேல்முறையீடு பண்றது தப்புன்னு சொல்லி அந்த நீதிபதி சொன்னது தவறு. அதுவும் இல்லாம அந்த பிரேம பேச்சு என்ன, மேல்முறையீடு செஞ்சதை நீங்க வந்து கொஸ்டினே பண்ணல. அந்த திரைப்பட குழு வந்து மேல்முறையீடு பண்ணதை பத்தி கேள்வியே கொடுக்கல, எனக்கு தணிக்கை சான்றிதழ் கொடுக்கல. அப்போ ஒரு நபர் அதை எதிர்ப்பு புகார் சொல்றாங்க, அது புகார் கிடையாது, இட் இஸ் கால்டு அப்ஜெக்ஷன். அது பேர் ஒத்து போனா கூட ஒருவர் ஒத்து போகணுங்கிறது அவசியம் கிடையாது. அந்த ஒத்து போகக்கூடிய கருத்து சட்ட விதிகளுக்கு உட்பட்டு இருந்தால் அவங்க வந்து அதை மேல்முறையீட்டுக்கு அனுப்புவார். சட்ட விதிகளுக்கு புறம்பாக இல்லை சார், நீங்க ரைஸ் பண்ற அப்ஜெக்ஷன் வந்து வித்தின் த ரூல்ஸ்ல இருக்கு, அதனால நான் அலோ பண்றேன் அப்படின்னா ஆர்வாவே அலோ பண்ணிருப்பார். அது வித்தின் த ரூல்ஸ் இல்ல, 2-3 காரணம். அதை உணர்வுகளை புண்படுத்துது, அப்புறம் குழுவ லட்சணைகளை பயன்படுத்திருக்காங்க, அதுக்கு என்ஓசி வேணும், அதுக்கு என்ஓசி வேணும்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இல்ல நீங்க மேல்முறையீடு அனுப்புங்க நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்லியிருக்கோம். அதனால அதை வந்து மறைச்சிருக்காங்க. இங்க மறைச்சனால்தான் அவங்க அந்த இதை வந்து கேள்வி கேட்கல, மேல்முறையீட்டுக்கு போனது தவறு என்று. ஆனால் இவர்கள் கேட்காத ஒன்றை அவர் வந்து ரிலீஸா கொடுத்திருக்காரு பாருங்க நீதிபதி. எப்படி கொடுக்க முடியும்? நான் ஒரு ப்ரே பண்றேன், அந்த ப்ரேக்கு உண்டான ரிலீஸ் நீங்க கொடுக்கணும், நான் ப்ரே பண்ணாத ரிலீஸை நீங்க எப்படி கொடுக்க முடியும்? அதனால அதுவும் ஒரு இது வந்து உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி கேட்ட கேள்விக்கு அது ஒரு காரணம். அதுவும் இல்லாம நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குறைஞ்சபட்சம் ஒரு 3 நாள் 4 நாள் அவகாசம் கொடுத்திருந்தா கண்டிப்பா. இப்போ அந்த படக்குழு தன் தலையிலேயே மண்ணவாரி போட்டு கொண்டதுக்கு தான் இந்த கேஸ் போனது. அவங்க ரிவ்யூ கமிட்டிக்கு அனுப்பிச்சிருந்தாங்கன்னா ரிவ்யூ கமிட்டில 2வது நாள் 3வது நாள் அவங்களே ஓகே பண்ணிருப்பாங்க. அந்த ஓகே பண்ணிருப்பாங்கன்னா இவங்க சப்ஜெக்டோ அந்த கண்டிஷன்ஸ், அந்த கண்டிஷன்ஸை இவங்க ஃபுல்ஃபில் பண்றது பெரிய பிரச்சனையும் கிடையாது. அதனால அவங்க வந்து எல்லா வசதியும் இருக்கு. உடனே டெல்லிக்கு பிறக்கலாம், ராணுவ அதிகாரியை பார்க்கலாம், கையோட பார்த்துருக்கலாம், அவங்களுக்கு உடனே போட்டு காமிச்சிருக்கலாம், அந்த மாதிரி தான் பண்ணிருக்கலாம். ஆனால் அதையெல்லாம் விடுத்து கோர்ட்ல நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு ஏதோ ஒரு தவறான எண்ணத்துல வாங்குறாங்க. அது அவர்களுக்கே அது எதிராக முடியுது. ரைட், நன்றி திரு நரசிம்மன். இணைப்பில் வந்து உங்களுடைய பல்வேறு தகவல்களையும் பகிர்ந்தமைக்கு. தொடர்ந்து நம்முடைய திரையரங்கு உரிமையாளர்கள் சங்கத்தின் திருப்பூர் சுப்பிரமணியன் அவர்கள் இணைப்பில் இணைகிறார். வணக்கம் திருப்பூர் சுப்பிரமணியன், இணைப்பில் இருந்தமைக்கு மிக்க நன்றி. ஒரு மிகப்பெரிய படம் பொங்கலுக்கு வெளியாகுது, அதுவும் 2 பெரிய படங்கள் ரிலீஸ் ஆகுதுன்னும் போது நிச்சயமா திரையரங்கு உரிமையாளர்களுக்கு ஒரு டபுள் குஷியா இருந்திருக்கும்னே சொல்லலாம். பட் இப்போ இவ்வளவு ஒரு பெரிய படம் பொங்கல் மாதிரியான ஒரு ஹியூஜ் மார்க்கெட் ஓப்பன் ஆகிற டைம்ல வந்து ரிலீஸ் ஆகல அப்படின்னும் போது அதனுடைய பாதிப்புகள் எந்த அளவுக்கு இருக்கும்? முதல்ல இந்த படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுறது எங்களை பொறுத்தவரை மிகப்பெரிய ஏமாற்றம். ஏன்னா ரொம்ப நாளா இது வந்து முதல்ல ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் தீபாவளிக்கு பிளான் பண்ணி வச்சிருந்தாங்க, அப்புறம் பொங்கலுக்கு ஷிஃப்ட் பண்ணாங்க. சரி பொங்கலுக்கு கண்டிப்பா படம் வந்துடும் அப்படின்னு சொல்லி தான் நாங்க எல்லாருமே எதிர்பார்த்தோம்.
ஏன்னா சென்ற 2026 பெரிய படங்கள் ஒண்ணுமே பெருசா சக்சஸ் இல்ல. சரி 26 முதல் படமா வருது, ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் படம், பெரிய அளவு இருக்கு, அது பெண்கள் மாதிரி 9 நாள் லீவ் இருக்கும்போது நல்லா இருக்குன்னு நாங்க எதிர்பார்த்தா வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா இது எதிர்பாராத இந்த மாதிரி சென்சார் சிக்கல் வந்துருச்சு. இது யார் கையிலையும் ஒன்றும் கிடையாது. இப்ப நாங்கெல்லாம் இதுல எதுவுமே செய்யறதுக்கு வழி இல்லாம இருக்கு. அதனால இப்ப வேற என்ன, எப்படி இருந்தாலும் இந்த படம் என்னைக்கு ரிலீஸ் ஆனாலும் அன்னைக்கு பொங்கல் பண்டிகை மாதிரி தான் இருக்கும். அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அதனால இப்போ வேற என்ன பண்ண முடியும், நாங்க இப்ப வர இருக்க இப்ப பாத்தீங்கன்னா சிட்டிஸ் பராசக்தி இருக்குது, ராஜா சப் வருது, இன்னும் 2-3 படங்கள் வரும் நினைக்கிறேன். இந்த கேப்ல 2-3 பேர் ரெடியா இருக்கிறாங்க. அந்த மாதிரி படங்கள் வரும். இருக்கிற வச்சு மேனேஜ் பண்ணிக்க வேண்டியதான், என்ன பண்ண முடியும். ஒரு பிளான் பண்ண தேதியில ஒரு படம் ரிலீஸ் ஆகலைன்னா என்ன மாதிரியான சிக்கல்கள் தயாரிப்பு தரப்புலையும் சரி, திரையரங்கு உரிமையாளர்கள் தரப்புல இருந்தும் நீங்க சரி ஃபேஸ் பண்றீங்க? இல்ல, எல்லா இடத்துலயும் எங்களுக்கு சிக்கல் இருக்கு. எப்படி உதாரணத்துக்கு எல்லா தியேட்டர்லயும் சின்ன லெவல்ல இருந்து சொல்றீங்க இல்லைங்க, ஒரு கேன்டீன்ல இருந்து முதல் கொண்டு கேன்டீனுக்கு எல்லா பொருள் வாங்கி வச்சிருப்பாங்க அவங்க. அந்த கேன்டீனுடைய உரிமையாளர்கள் அந்த பொருள் பூரா உனி சரி எந்த அளவுக்கு அது நிறைய பொருள் அதுல வேஸ்ட் ஆகும். அப்படி ஒவ்வொரு வகையிலும் நாங்க தியேட்டர்ல பாத்தீங்கன்னா செக்யூரிட்டி அரேஞ்ச்மெண்ட், ஏன்னா 2 பெரிய படம் வருது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விதமான செக்யூரிட்டி அரேஞ்ச்மெண்ட் நாங்க பண்ணி வச்சிருந்தோம். ஆக்சுவலா இன்னைக்கே நிறைய செக்யூரிட்டிஸ் எல்லாம் வந்துட்டாங்க, எல்லாம் இது பண்ணோம். இப்போ நீ அதெல்லாம் இருந்தது சேஞ்ச் பண்ணி பண்ணணும். 3வது எல்லாத்துக்கும் மேல மிகப்பெரிய சொன்னா ஒரு ஜனவரி மாசம் புது வருஷம் ஒரு பொங்கலுக்கு ஒரு 2 பெரிய படம் வந்துன்னு போட்டுட்டுனா இந்த 2026 தொடக்கமே நல்லா இருக்கும் அப்படின்னு நாங்க ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தோம். எல்லா வகையிலும் எங்களை பற்றி ஏமாற்றம் தான். ஆனா இதுல யாரையும் குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை. என்ன காரணம்னா சென்சார் போர்டுங்கிற அவங்களுடைய அதிகாரம், அவங்க அவங்களுடைய பார்வையில என்ன சொல்றாங்களோ அதுதான் செஞ்சாங்க. இன்னைக்குல காலங்காலமா இப்படித்தான் நடந்துட்டு இருக்குது. அதனால நம்ம யாரையும் குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை. எங்களை பொறுத்தவரை வருத்தம் தான். வருஷத்துல நூற்றுக்கணக்கான திரைப்படங்கள் வெளியானாலுமே இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய நட்சத்திரம் நடிக்கக்கூடிய படம் வரும்போது திரையரங்குகள் அதனால அடையக்கூடிய பலன்கள், டிக்கெட் விற்பனை அப்படின்றத தாண்டி என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ்? டிக்கெட் விற்பனையில இருந்து பார்க்கிங்ல இருந்து எல்லாமே படத்தை கொடுத்து இந்த மாதிரி இப்ப விஜய் மாதிரி படம் வரும்போது இன்னைக்கு ஒரு பெரிய ஆர்டிஸ்ட், ஒரு பெரிய வசூலுக்கு இன்னும் சொல்ல போனா எல்லாருமே விஜயனுடைய கடைசி படங்கிறதுனால அவரே கடைசி படம் அறிவிச்சுட்டாரு. அதனால எல்லாருமே இந்த படத்தை பார்க்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி இருந்தது. இது வரைக்கும் 1000 கோடி எந்த படம் வசூல் பண்ணதில்லை. நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா 1000 கோடி இந்த படம் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கூட இருந்தது. நாளைக்கு பண்ணுமா பண்ணாதாங்கிறது யார் கையிலையும் கிடையாது. ஆனா ஒரு எதிர்பார்ப்பு இந்த படத்துக்காக இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு படம் ஃபெஸ்டிவல் டேட்டுங்கிறது அது வேற. இன்னைக்கு மக்கள் பாத்தீங்கன்னா அந்த ஹாலிடே மூடுலாம் தியேட்டர்களுக்கு வர்றாங்க. மற்ற நாளை விட ஒர்க்கிங் டேஸை விட ஹாலிடே இருந்தாலும் நல்லா இருக்கு. இப்ப இந்த படத்துல தலைமை பாத்தீங்கன்னா அதிசயமா 9 நாள் அந்த பொங்கல் ஹாலிடேஸ் வருது. இன்னைக்கு இருந்தே பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிரும் இருக்கு. எல்லாரும் இன்னைக்கே ஊருக்கு போக ஆரம்பிச்சுட்டாங்க. எல்லா பக்கத்தர அரசு தரப்புலையாகட்டும் மற்ற பக்கமாகட்டும் பிரைவேட் எல்லாருமே பாத்தீங்கன்னா எல்லாரும் தென் மாநிலம் சேர்ந்தவங்களே எல்லாம் ஊருக்கு போக ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ இந்த 9 நாளுமே லீவு மூடுதான் நல்லா வந்திருக்கும். அது பாதிப்பு அதான் எந்தெந்த வகையில் தனித்தனியா பாதிப்பு சொல்ல தெரியல. அதனாலதான் இப்போ பொங்கல் மாதிரியான ஒரு மிகப்பெரிய அந்த லீவு கிடைக்கக்கூடிய அந்த காலகட்டத்தை படம் இப்போ மிஸ் பண்ணிடுச்சு ரிலீஸ. அடுத்து எந்த ஒரு தேதி பெர்ஃபெக்ட்டா இருக்கும்னு நினைக்கிறீங்க இந்த மாதிரி ஒரு பெரிய படம்? இவங்க இப்ப சொல்லி 20ஆம் கேஸ் அட்ஜஸ்ட் பண்ணிருக்காங்க. அப்புறம் இன்னொரு தேதி பாத்தீங்கன்னா பிப்ரவரி மார்ச்ல படமே கிடையாது. அடுத்தாப்புல படங்கள் பாத்தீங்கன்னா ஏப்ரலுக்கு அந்த ஜெயிலர் 2 வரதான் படம் இருக்கு. வேற கையில எந்த படம் கிடையாது. அதனால எப்ப இந்த படம் வந்தனாலும் இந்த ஒரு 2 வாரத்துக்கு ஒரு பெரிய வசூல் இருக்கும். நாங்களா நினைக்கிறேன் சரி ஓகே எது நடந்தாலும் நன்மைக்கு வேற என்ன செய்ய முடியும் நம்ம. இன்னும் சொல்ல போனா இப்ப இந்த தடவை வர 2 படத்தோட வந்தது. ஜனநாயகம் பராசக்தி ஸ்கிரீன் பாத்தீங்கன்னா ஸ்பிளிட் ஆகி வந்தது. இனி அது இல்ல, இனி அடுத்தாப்புல வரும்போது சோலோ ரிலீஸ் தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது 1000 ஸ்கிரீன் தான் 1000 ஸ்கிரீன் அந்த படம் ஒழுகும். அதனால இப்ப இருக்கிற காலத்துல ஒரு மிகப்பெரிய வெற்றி படம் அமைங்கிறதா என்னுடைய கருத்து. ரைட், நன்றி திருப்பூர் சுப்பிரமணியன். உங்களுடைய பல்வேறு கருத்துக்களுக்கும் தகவல்களுக்கும். நேர்களே, ஜனநாயகன் படத்திற்கு சென்சார் சான்றிதழ் வழங்க வேண்டும் என்று தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவுக்கு தற்பொழுது சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி அமர்வு தடை விதித்திருக்கிறது. இதனால் ஜனநாயகன் திரைப்படம் பொங்கலுக்கு வெளியாகவில்லை என்ற ஒரு சூழல் தற்பொழுது ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து நம்மிடையே சினிமா பத்திரிகையாளர் வெற்றி அவர்கள் இணைப்பில் இணைகிறார். வணக்கம் திரு வெற்றி, இணைப்பில் இணைந்தமைக்கு மிக்க நன்றி. ஜனநாயகன் படம் எப்போ ரிலீஸ் ஆனாலுமே அது திருவிழா கொண்டாட்ட மாதிரி போயிடும், ஒரு பெரிய ஓப்பனிங் கலெக்ஷன் இருக்கும் அப்படின்றது தான் பொதுவான கருத்தாக இருக்குது. பட் ஸ்டில் ஒரு பொங்கல் மாதிரியான ஒரு தருணத்தை இழக்கும் போது படம் இழக்கக்கூடியது என்ன?
படம் இழக்கக்கூடியதுன்னு பாத்தீங்கன்னா வசூல் ஒண்ணு இழக்கக்கூடியது. அடுத்தது இமேஜ், விஜயோட இமேஜ். கடைசி படம்னு அவங்களுடைய ஃபேன்ஸ், அவங்க கட்சிக்காரங்க எல்லாருமே இந்த படம் வந்து கடைசி படம், அதனால இந்த படத்தை கொண்டாடணும்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா அதுக்கு உண்டான ஒரு முறையான வேலைகள் வந்து அவங்க பண்ணியிருந்தாங்கன்னா இன்னைக்கு இந்த ஒரு இழப்பு அவங்களுக்கு வந்து இருந்திருக்காது. இவ்வளவு பெரிய படம், கடைசி படம் அப்படின்னும் போது அரசியல்ல வேற இறங்கியிருக்காரு. தணிக்கையில என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ண வேண்டியது இருக்கு, இந்த படத்துக்கு இது மாதிரியான கதைக்கு என்ன இருக்கும், ட்ரெய்லரை ரிலீஸ் பண்ணும் போதே அந்த ட்ரெய்லர்ல வந்து வயலன்ஸ் அதிகமா இருந்தது அப்படிங்கிற ஒரு விமர்சனம் எழுந்தது. அந்த ட்ரெய்லரும் பார்த்த பிறகு மற்றவங்க சொன்ன கருத்துக்களை வச்சு விமர்சனங்களை எடுத்துக்கிட்டு அதுக்குண்டான முறையான சென்சார் என்னென்ன ஃபார்மாலிட்டிஸ் அவங்க பண்ணணுமோ, இப்படிலாம் சிக்கல் வரலாம் அப்படிங்கறத அவங்க வந்து கணிச்சு அதுக்குண்டான வந்து நடவடிக்கையை அவங்க எடுத்துருக்கணும். ரிலீஸுக்கு 4 நாள் இருக்கும் போது அப்போ வந்து பரபரப்பா இதை வந்து பண்றதுங்கிறது தான் இன்னைக்கு வந்து அவங்களுக்கு இந்த லெவலுக்கு வந்து கொண்டுட்டு போய் விட்டுருக்கு. இப்ப இருக்க நிலைமைக்கு சொல்லுங்க கேளுங்க. இப்போ ரசிகர்களும் சரி, அவருடைய அபிமானிகளும் சரி ஒரு ஒப்பீடு வைக்கிறாங்க. உலகம் சுற்றும் வாலிபம் படம் ரிலீஸின் போது எம்ஜிஆர் கூட இந்த மாதிரி தான் பிரச்சனையை ஃபேஸ் பண்ணாரு அப்படின்ட்டு. அந்த இஷ்யூவையும் இதையும் வந்து ஒப்பீடு பண்ண முடியுமா உங்களோட பார்வை? ரெண்டு ஒப்பீடு, காலகட்டம், நடக்கிற விஷயங்கள் எல்லாமே தவறு சார். அன்னைக்கு இருந்தது அன்னைக்கு வந்து எம்ஜிஆர் அவர்கள் வந்து தனியா கட்சி ஆரம்பிக்கிறங்கிற எண்ணத்துல வந்து அவர் வந்து அதுக்கப்புறமா அதுக்கு உண்டான இடைஞ்சல்கள் வந்து அன்னைக்கு இருந்த அரசால பண்ணப்பட்டது அப்படிங்கிறது தான் வந்து வரலாறு. அதுக்கு பின்னணியாவே வேற ஒரு அரசியல் கருத்தையும் முன்வைக்கிறாங்க. நீங்க அதெல்லாம் விட்டுருங்க. எம்ஜிஆர் இருந்த காலகட்டமும் விஜயோட காலகட்டத்தையும் ஒப்பிடுங்கிறதே என்னை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய தவறுது. 55 வருஷம் கழிச்சு அதையும் இதையும் முடிச்சு போட்டு பேசுறதுங்கிறது தேவையில்லாதது. அன்னைக்கு இருந்தது மாநில அரசியல், இன்னைக்கு இது கூட அரசியலே இல்ல சார். இது எதுக்கு இது அரசியல் ஆக்குறாங்கன்னு தான் எனக்கு புரியுது. இதுல என்ன அரசியல் இருக்கு இதுல? இவங்க ஒரு தணிக்கை, ஒரு படத்துக்கு உண்டான தேதி இந்தியில எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு படம் வந்து அவங்க எல்லா ஃபார்மாலிட்டிஸ் முடிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் அவங்க அதுக்கு உண்டான ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மெண்ட்ல இருந்து அதுக்கு உண்டான ப்ரொமோஷன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி பண்ணுவாங்க. இதன் மூலியமா தணிக்கை துறையா எனக்கு தெரிஞ்சு ஒரு விதியே அவங்க மாத்திலாம். தணிக்கை வாங்காம யாருமே வந்து படத்தோட வெளியீட்டு தேதியை அறிவிக்க கூடாதுங்கிற அவங்க விதி ஏற்கனவே இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா சில வருடங்களுக்கு எல்லாம் முன்னாடி பாத்தீங்கன்னா தணிக்கை வாங்காம எந்த படத்துக்கும் தேதியே பிக்ஸ் பண்ண மாட்டாங்க. விரைவில் மட்டும்தான் விளம்பரம் படுத்திக்கிட்டு இருப்பாங்க. இதை வந்து அரசியல் ஆக்குறது அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத ஒரு விஷயமா தான் நான் இதை பாக்குறேன். ஒரு ஃபார்மாலிட்டி உங்களுக்கு இப்ப இதே தான் பராசக்தி படத்துக்கு வந்தது. பராசக்தி படம் அவங்களுக்கு இதே 2 பேருமே ஒரே டைம்ல தான் அப்ரோச் பண்ணுங்க. இத்தனைக்கும் பாத்தீங்கன்னா பராசக்தி வந்து பொங்கல் வெளியீடு 14 தான் அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க ரிவர்சிங் கமிட்டிக்கு இதுக்காக டெல்லி வரைக்கும் போயிட்டாங்க. அவங்க எப்போ 10 நாள் முன்னாடி அவங்க டெல்லி கிளம்பி போயிட்டு டெல்லியில இருந்து அதுக்குண்டான என்னென்ன பண்ணணுமோ முறைப்படி ஆவணங்கள் கொடுக்கறது, அந்த படத்துக்கு உண்டான காட்சிகள் என்னென்ன மியூட் பண்ண சொன்னாங்க, என்னென்ன டயலாக்ஸ் கட் பண்ண சொன்னாங்க, எதை மாத்த சொன்னாங்க, எல்லாத்தையும் அவங்க பண்ணி முடிச்சிட்டாங்க. இவங்க அத மாதிரி எதுவுமே பண்ணல அப்படிங்கறது தான் இண்டஸ்ட்ரியில கிடைக்கிற தகவல். இத வந்து அரசியல் ஆக்குறதுங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத ஒரு விஷயம் தான். இது பொறுமையா இருந்து இதுக்கு உண்டான விஷயங்கள் வந்து ஒரு 15-20 நாள் முன்னாடியே இவங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கணும். இவங்க அதெல்லாம் பண்ணாம கடைசி நிமிஷத்துல வந்துட்டு நீங்க ஒரு அரசுத்துறைய வந்து நீங்க எப்படி வந்து இப்படி பிளேம் பண்றாங்கன்னு தான் எனக்கு வந்து தெரியல. அது ஒரு தேவையில்லாத அரசியல் தான் இதை உருவாக்கிட்டு இருக்காங்க. எப்படி ஒரு பண்ணோம்னா நமக்கு ஒரு மைலேஜ் கிடைக்கும், அரசியல் ரீதியா நமக்கு ஒரு சிம்பத்தி கிரியேட் ஆகுங்கிறத பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணணும். இது இஷ்யூனா இப்போ ஓப்பனா சொல்ல வேண்டியது தானே. விஜய் ஆதரவாளர்களோ விஜயே சொல்ல வேண்டியது தானே. இது வரைக்கும் விஜயோ அவங்க கட்சியில் இருக்கிற முக்கிய நிர்வாகிகளோ யாருமே இதை பத்தி வாயே தெரியல. அப்ப தைரியமா வாயை திறந்து பேச வேண்டியது தானே. அப்படி ஒரு அரசியல் இருக்குன்னு, இதுக்கு பின்னாடி அரசியல் இருக்குன்னு சொன்னாங்கன்னா ஓப்பனா சொல்ல வேண்டியது தானே. ஏன் இது வரைக்கும் அந்த மாதிரி எதுவுமே ஓப்பனா பேசாம இருக்காங்க? மத்த கட்சிக்காரங்க தான் பேசிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் எல்லா பெரிய நட்சத்திரங்களோட படங்களுமே ரிலீஸ் தேதியை முன்னாடியே அறிவிச்சுட்டு அதை நோக்கி தானே அவங்க பயணிக்கிறாங்க. நீதிபதியும் அதுதான் கேள்வி எழுப்பியிருக்காரு. சார் அத மாதிரி பண்ணவே கூடாது சார். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா அத மாதிரி பண்ணவே கூடாது. சென்சார்ல இதுக்கு முன்னாடி எல்லாம் மிகப்பெரிய விதி ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப சமீபத்திய இது இங்க நம்ம இண்டஸ்ட்ரியில யாரும் ஃபாலோ பண்றது இல்ல. இவங்களும் இது வரைக்கும் இத்தனால அதை அலூஃபா விட்டுட்டு இருந்தாங்க. இதுக்கு மேல இத வந்து கடுமையா இந்த சட்டத்திட்டங்களை தணிக்கை வாரியம் ஃபாலோ பண்ணும் அப்படிங்கிறது தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த 2 படத்துக்குமே பொங்கல் டேட்டா பிக்ஸ் பண்ணிட்டோம் சொல்றாங்க. டேட்டா அது மாதிரி பிக்ஸ் பண்ணவே கூடாது. ஜட்ஜே இன்னைக்கு அப்படித்தானே கேட்டிருக்காங்க, சிஜேவி அப்படித்தானே கேட்டிருக்காங்க. டேட் ஏன் அனௌன்ஸ் பண்றீங்க, டேட் ஏன் பிக்ஸ் பண்றீங்கன்னு சொல்லிட்டு. அதாவது இது என்ன இருக்குன்னா சார், இது வந்து குழந்தை பெற்றுக்கிறதுக்கு முன்னாடியே நான் பேரை வச்சுட்டேன், எனக்கு இதுதான் பேருன்ட்டு பேசுற மாதிரி இருக்கு. இது நீங்க எல்லாத்தையும் முடிச்சிட்டு ஃபார்மாலிட்டி மொத்தையும் முடிச்சிட்டு தானே நீங்க பண்ண முடியும்.
நீங்க போய் தணிக்கை வாரியத்துக்கிட்ட நீங்க எப்படி நீங்க போய் அவங்களை அரெஸ்ட் பண்ண முடியும்? முதல்ல அவங்களை அவசரப்படுத்தவே முடியாது. எல்லாத்துக்குமே ஒரு புரோட்டோகால் இருக்கு. ஒரு டேட் இப்போ அனௌன்ஸ் பண்ணா இன்னைக்கு சப்மிஷன் கொடுத்தாங்கன்னா அதுக்கு அடுத்த நாள் ப்ரியாரிட்டி இருக்கு. எல்லாமே ப்ரியாரிட்டி இருக்கு. என்னென்ன படங்கள், ஒரு படம் மட்டும் போறது இல்ல, இந்த மாசம் வெளிவரக்கூடிய அத்தனை படங்களையும் அவங்க பார்த்தாகணும். எல்லாமே இருக்கிறது ஒரு நாள் உங்களுக்கு ஒர்க்கிங் ஹவர்ல என்னென்ன பண்ண முடியும் அந்த ஒர்க்கிங் ஹவர்ல தான் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் ரொம்ப எமர்ஜென்சினா அப்போ தக்கல் முறையில கூட தணிக்கை வாரியம் சான்றிதழ் வழங்கினதா இதுக்கு முன்னாடியும் சொல்லியிருக்காங்க. ரைட். நன்றி திரு வெற்றி. இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு. தொடர்ந்து நம்மிடையே நடிகரும் தயாரிப்பாளருமான ஆர்.கே. சுரேஷ் அவர்கள் இணைப்பில் இணைகிறார். வணக்கம் திரு ஆர்.கே. சுரேஷ். இணைப்பில் இணைந்தமைக்கு மிக்க நன்றி. ஒரு மிகப்பெரிய நட்சத்திரத்தோட படம், மிகப்பெரிய பொருட்செலவில் தயாரிக்கப்பட்ட படம், ஆனால் அவங்க முறையாக ஃபார்மாலிட்டிஸ் ஃபாலோ பண்ணலை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. இன்னைக்கு வெளியீட்டில் இவ்வளோ பெரிய சிக்கல் வந்திருக்கு. இது திரைத்துறைக்கு வந்து இந்த தேதி ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சென்சாருக்கு ப்ரெஷர் போடாதீங்கன்னு ஜட்ஜும் சொல்லியிருக்காரு. ஆனால் இந்த முறை தான் பெரும்பாலும் பின்பற்றப்படுது. இதில் ஒரு மாற்றம் வேணும் நீங்க நினைக்கிறீங்களா? தற்போது உள்ள இந்த சூழலை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, அதாவது நான் முன்னாடியே ஒரு பேட்டியில அதுதான் சொல்லியிருந்தேன். நானு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு இவ்வளவு ப்ரெஷரைஸ் பண்ணாங்கன்னா அது சென்சார் போர்டா இருக்கட்டும், அது ஸ்பெஷல் ரிவர்ஸ் கமிட்டியா இருக்கட்டும், அவங்களுக்கு ரொம்ப ப்ரெஷரா இருக்கிற மாதிரி இருக்கும். என்னடா இப்ப எனக்கும் வரணும், படம் வரணும்னு ரொம்ப ஆசை, எல்லாருக்குமே அந்த ஆசை இருக்கு. அதுவும் ஒரு 400-500 கோடி ரூபாய் பொருள் செலவுல ஒரு படம், இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய படம், மிகப்பெரிய ஒரு நடிகர் நடிக்கும் போது, உச்ச நடிகர், அதுவும் இந்தியாலேயே ஒரு பெரிய உச்ச நடிகரோட படம் வரணும்னு எல்லாருமே எதிர்பார்ப்போம். பட் இது அன்பார்ச்சுனேட் சிச்சுவேஷன். என்னன்னா, இது என்ன மாதிரி கண்டென்ட் அதுல இருக்கு அப்படிங்கிறது தான். இப்போ நானே சென்சார் போர்டு மெம்பர்னால இப்போ நம்ம சில படங்கள், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஜிவி பிரகாஷ் அண்ட் ஒரு சரத்குமார் சார் நடிச்ச ஒரு படம் இன்னும் ரிவர்ஸ் கமிட்டியில போய் இன்னும் உட்கார்ந்துருக்கு 1.5 வருஷமா. ஸோ அந்த கட்டு அதெல்லாம் கொடு, அது வந்து சில விஷயங்கள் அந்த மத சார்ந்த விஷயங்களோ இல்ல அந்த நாட்டோட அந்த இறைமை அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா மட்டும்தான் இந்த மாதிரி அவங்க இந்த அளவுக்கு அவங்க டஃபா இருக்காங்கன்னா அது என்ன இஷ்யூ இருக்குன்னு தெரியணும். நம்ம இன்னும் அந்த படம் பார்க்கல. திரு சுரேஷ், இப்போ நீங்களும் ஒரு தயாரிப்பாளர் தான். இந்த மாதிரி மிகப்பெரிய பொருட்செலவு பின்னாடி இருக்கு, இவ்வளோ பெரிய உழைப்பு பின்னாடி இருக்கு. இந்த மாதிரி படங்கள் தாமதமாகும் போது ஃபேன்ஸ் ஃபீல் பண்றாங்க, ஐயோ எனக்கு பிடிச்ச ஸ்டாரோட படம் வரலையேன்னு. ஆனால் தயாரிப்பாளர்கள் தரப்புல இருந்து யதார்த்தத்தை அவங்க வேற மாதிரி பார்க்குறாங்க இல்லையா? ஸோ ஒரு தயாரிப்பு நிறுவனம் என்னென்ன மாதிரியான சிக்கல்களை இந்த ரிலீஸ் தள்ளி போவதால சந்திக்குது? இல்ல, கண்டிப்பா. இப்போ நம்ம ஒரு டேட்டை ஃபிக்ஸ், இப்போ நம்ம வந்து ஸ்டுடியோ 9ல வெளியிட்ட படங்கள்லாம் ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். சென்சார் வாங்கினதுக்கு அப்புறம் தான் நான் டேட்டே ஃபிக்ஸ் பண்ணுவோம் ஜென்ரலா. ஸோ அந்த மாதிரி நம்ம டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அன்பார்ச்சுனேட்டா அந்த டேட் மிஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி மிஸ் ஆனாலே உங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கலா இப்போ ஒரு 6 நாள் 7 நாள் இது ஒரு பெரிய லாங் டைம் லீவ் இல்லையா? அது பொங்கல் வந்து ஒரு பெரிய லீவ். இது அதுல வந்து எல்லாத்துக்குமே ஹாலிடேஸ் இருக்கும். ஸோ அவங்களோட ரெவென்யூ வைஸும் ரொம்ப பெரிய ரெவென்யூ அது. அதுவும் விஜய் சாரோட உங்களுக்கு தெரியும், அதோட டிக்கெட் காஸ்டா இருக்கட்டும் எல்லாமே 50 கோடி ரூபாய் வரைக்கும் புக் பண்ணதெல்லாம் திருப்பி கொடுத்திருக்காங்கன்னு சொல்றாங்க. அதுதான் பெரிய ரெவென்யூ அடிபடும். பட் எல்லாம் அவங்க ஃபேன்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க சொல்ற ஒரே விஷயம் தான், அவரு படம் இன்னைக்கு சார் படம் ரிலீஸ் ஆகுது அன்னைக்கு தான் பொங்கல். ஸோ ரெவென்யூ வைஸா உங்களுக்கு கண்டிப்பா ஒரு 20% அடிபடும். இவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண அமௌண்ட்ல இருந்து 20% அடிபடும். ஆனால் இந்த ரிவ்யூ கமிட்டிக்கு படத்தை அனுப்பணும், இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி ஜிவி பிரகாஷ் அவருடைய படம் 1.5 வருஷம் அங்கே உட்காந்துட்டு இருக்குன்னு சொல்றீங்க. இந்த டிலே காரணமாக தான் இவங்க அந்த முடிவை எடுக்கலன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, இவங்க என்னன்னா சில கண்டென்ட் வந்து இயக்குனர்கள் அந்த அது நம்ம எடுக்கும் போதே அந்த சீனோட அந்த இது தெரிஞ்சிருக்கணும். சீனு அதோட சில வார்த்தையில வந்து நம்ம மியூட் பண்ணிக்கலாம்னு வைங்களேன். இப்ப டக்குன்னு அதுல ஒரு 15 நிமிஷம் சீன் அது கண்டினியூவா போகுது, ஒரு ரீலே அந்த மாதிரி இருக்கு, அந்த மாதிரி எல்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னா அவங்க இதை எடுத்து திருப்பி அந்த ஃபுட்டேஜ் கட் பண்ணி அதுக்கு ஒரு போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணி அதுவே உங்களுக்கு 15-20 நாள் ஆயிரும். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண நேரத்துல வர வைக்க முடியாது. ஸோ அது அந்த படத்தோட சூழ்நிலை அப்படி. பட் இது வந்து அந்த மாதிரி களம் இல்லைன்னு தான் கேள்விப்படுறேன் நான். மிக்சட் களம் தான், எல்லா இடத்துலயும் போயிட்டு வர மாதிரி தான் களம் மாதிரி தான் இருக்கும். இது ரொம்ப கமர்ஷியலா வந்திருக்குன்னு தான் படம் நான் கேள்விப்பட்டேன். அதுல ஒரு சின்ன கண்டென்ட் இந்த மாதிரி இருக்கும் போது அது கிளாரிட்டியா அவங்கள்ட்ட வந்து அது ஒரு செப்பரேட் பாடி இல்லையா? அது அதை நம்ம கவர்மெண்டோ பொலிட்டிக்கலாவே அதை வந்து நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணவே முடியாது. அந்த அளவுக்கு அதிகாரிகள் வந்து ஆன்சரபிள் இல்ல. இப்ப நீங்க ஒண்ணுமே இல்ல, அந்த அளவுக்கு அதுவே இப்ப சுப்ரீம் கோர்ட் நெக்ஸ்ட் போறாங்கன்னு வைங்க, ஹைகோர்ட்
சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் என்ன ஸ்டேஜ்ல அவங்க போவாங்கன்னுங்கிறது ஒரு விஷயம் இருக்குல்ல. To everyone who has been waiting for our film Jananayagan with immense love and anticipation, we extend our sincere gratitude. Over the past few days, we have received countless calls and messages, and each one reminds us how deeply this film is already loved. We wish to place certain facts before you, while respectfully acknowledging that the matter is currently sub judice, which limits what we can and cannot say. The film was submitted to CBFC on 18 December 2025, which was viewed by the examining committee. And on 22nd December 2025, we received an email stating that the film would be granted UA 16+ certificate, subject to few changes. We incorporated the suggested changes and resubmitted the film, believing we were finally ready to share our work with you and release the film. However, the formal certificate was still awaited and follow-ups were being made for the same. Then just few days before our planned release, on 5th January 2026 evening, we were informed that film had been referred to revising committee based on one complaint. With the time running out to approach revised committee and without knowing who the complainant was, we approached the Honorable High Court. After hearing the matter on 6th and 7th of January 2026, the court directed this morning that UA 16+ certificate be issued. But the CBFC challenged this decision immediately, and the order to issue the certification is currently stayed and interim stay has been granted. We sincerely apologize to our audiences, distributors, exhibitors, and all other stakeholders who stood by us during this difficult period. As you know, we made every possible effort to bring this film to the audiences as planned, but these developments were beyond our control. This has been an extremely emotional and difficult moment for everyone who has poured their heart, soul, and years of hard work into this film. Above all, we firmly believe that Thalapathy Vijay sir deserves the farewell that he has earned through decades of love from his fans and the respect from the industry. Your patience, belief, and unwavering support gives us the strength. We have complete faith in the judicial process and remain hopeful that the film will reach the audiences at the earliest. Thank you. ரசிகர்களிடம் மன்னிப்பு கேட்டிருக்கிறார் ஜனநாயகன் தயாரிப்பாளர் வெங்கட் நாராயணா. குறிப்பாக இயன்ற அளவு முயன்றும் படத்தை அறிவித்த தேதியில் ரிலீஸ் செய்ய முடியவில்லை என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார்.